படத்துல உங்களுக்கு தான் தெரியும். டயலாக் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இங்க பாரா நம்மளுக்கே டஃப் குடுப்பான் போல இருக்கு. லைஃப்ல வந்து என்னோட ஸ்டோரி நான் வந்து அது ஒரு 89 பண்ணியிருக்கேன். ரம்யா கிருஷ்ணனோட பண்ணியிருக்கேன். அர்ஜுன் சார் சங்கி குத்தாலும் ஒண்ணு இருந்து ஆமாம் சீதாவோட சங்கி குத்தாலும் அருணாள் சார் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால அந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு? இல்லை அதுதான் வந்து சங்கத்தை ஃபர்ஸ்ட் சொன்னார் அல்லாமல் வரப்படையா வரவிக்கலாமா சார் வேறு தமிழ் கடைக்கு சார் அப்படின்னு எல்லாருமே வந்து பாடி பில்டர் ஆகணும் இல்லைனாலும் கூட உடம்பு ஃபிட்டாக இருக்கணும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடணும். இந்த 90 days சேலஞ்சு 60 days சேலஞ்சு நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா? அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். குருவி வந்து கழுகாகுமா போது குருவி கழுகாகுமா அதே போல் ஒரு 80 கிலோ ஆகுது திடீர்னு வந்து ஒரு 40 கிலோ ஆயிடாது ஒரு 60 நாளில் என்ன சொல்லுவீங்க? நோய் வந்துருச்சு. அதாவது என்னன்னா அப்நார்மல் ஹார்மோன் வீடியோ பார்க்கணும்னு எல்லாமே தெரியும். அதிகமாக எடுத்தாலும் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும், கொஞ்சோண்டு எடுத்துக்கலாமே அப்படின்னு எடுக்கிறது நீங்கள் சரி பண்ணுவீங்களா? இல்லை எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது கொண்டு தான் யார் எடுக்கணும் யார் எடுக்கலாம். அதே போல் எம்ஆர்பின்னு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் போகும். மீல் ரீப்ளேஸ்மெண்ட் மீல் சாப்பாடு அதெல்லாம் சாப்பாடுக்கு பதிலாக ஃப்யூச்சரில் அதான் பண்ண முடியும். இப்போ வரது எல்லாமே பாடி பில்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி பவுடர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது ஹெல்த்னு நினைக்கிறீங்களா? இது யார் சொல்லணும் யார் கேட்கணும்னா Taste the Daily. Hand carving genuine leather exclusive designs. உங்க ஸ்பேஸுக்கு சிக்னேச்சர் சோஃபா வேணுமா? லாவிஷ் ஃபர்னிச்சர் தான் ரைட் சாய்ஸ். ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்கார். அவரை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்டதற்கு சொல்லிகிட்டே போகலாம். ஒரு பாடி பில்டராக சொல்லலாம், பார்ட் டைம் ஆக்டர், அப்புறம் என் மரம் என் உயிர்னு சொல்லிட்டு ஒரு மரம் வளர்க்குற ஆர்வலராக இருக்கார், சமூக ஆர்வலராக இருக்கார். அது இல்லாமல் ஒரு சைலண்ட்டாக ஒரு கட்சி அதில் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அருணகிரி அண்ணன் தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம்ண்ணா. வணக்கம் எல்லாருக்கும். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்குமா? உங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியும். இந்த பாடி பில்டராக இருக்கவங்களுக்கு, பாடி பில்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு, அவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஆனால் சாதாரண மக்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஐ படத்தில் மூலியமாக தான் தெரியும். அந்த டைலாக் கூட இன்னும் ஞாபகம் இருக்குது. இங்கே பாரா நம்மளுக்கே டஃப் கொடுப்பான் போல இருக்குது. அந்த மாதிரி நகைச்சுவான வீடியோலாம் பார்த்துருக்கோம். அந்த படம் எப்படி கிடச்சிது? அந்த கேரக்டர் எப்படின்னா கிடச்சிது? இது லைஃப்பில் வந்து என்னுடைய ஸ்டோரி அது. அந்த மாதிரி இந்த பாடி பில்டிங் ஸ்டோரியில் வந்து என்னுடைய ஸ்டோரி மாதிரியாக இருக்கும். அது இல்லாமல் சங்கர் சார் நான் வந்து பார்த்தாங்க. நான் நிறைய பேர் இட்டும் போயிருந்தேன். பாடி பில்டிங் ஆக்டர் இருந்தாங்க, அவங்களாம் நிறைய பேர் இட்டும் போயிருந்தேன் என் ஜிம்மில் இருந்து. அப்போ என்னை சார் பார்த்துட்டு அருண் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார் டைரக்டர். ஓகே. அவர் வந்து கேஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து இது பண்ணும்போது அவரெல்லாம் சொல்லியிருக்கும்போது அவர் பார்த்துருக்காரு. இவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஓகே. இந்த மாதிரி கிடச்சி தான் சங்கர் சாரை கூப்பிட்டது தான் அது. புரியுது. அதனால் அந்த இது போன நிறைய வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்டாக இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு. நான் வந்து அது நான் 89லேருந்தே பண்ணியிருக்கேன் ஃபில்மு. ரம்யா கிருஷ்ணனோட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அர்ஜுன் சாரோட சங்கி குத்தாள்னு முன்னிருந்து. ஆமாம் சீதாவோட நினச்சின சங்கி குத்தாள். ஆனால் ரொம்ப ஒரு சீரியஸ்லாம் கிடையாது. அப்படி போவேன், ஜாலியான்ட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் 2002 வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஓகே. தியாகராஜன் சார் வந்து பிரசாந்த் சாரோடைய ஒரு படத்துக்கு வில்லனாஸ் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே ஓகே. அது நான் பயன்படுத்திக்கல. நான் ஜிம்மா ஆக்டிங் அப்படின்னு பண்ணும்போது ஜிம்மை நான் சூஸ் பண்ணிட்டேன். புரியுது புரியுது. ஏன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை இது வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது. ஓகே. அந்த படம் மூலியமாக வந்து ஒரு படத்தில் வந்தீங்க, ஸ்க்ரீனில் வந்தீங்க. அது இல்லாமல் அருணாள் சார் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு நான் சொல்லுங்கள். இல்லை அதுதான் வந்து சங்கர் சார் ஃபர்ஸ்ட் சொன்னார் அருணாள் வரப்போறையா வரவிக்கலாமான்னு. அதுனா சார் நீ வேற காமெடி பண்ணாங்க சார் அப்படின்னு எதுக்கு ஜாலியாக பேசுவார். நானும் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். உண்மையா வர வைக்க போகிறேயா அப்படின்னாரு. கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்போ எனக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து வராரு, உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது கான்செப்ட் பண்ணி அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் எல்லா பாடியிலும் கேட்குறாங்க. ஓகே. சார் வந்து வீடியோ கேமரா பார்ப்பாங்க, லைவில் வந்து எப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒரு சமயம் பார்ப்பாங்க. ஓகே. அப்போது பண்ணும்போது எங்களை கேட்டாங்க எப்படி நீ பண்ணலாம், அது மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் சாங் வச்சு பண்ணலான்றாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் சங்கர் சார் படத்துலேருந்து எல்லா சாங்கும் வந்துட்டு அதை எடிட் பண்ணி நான் இங்கே தான் எடிட் பண்ணேன். ஓகே ஓகே. நீங்களே பண்ணது? ஆமாம், அந்த சாங் வந்து எடிட் பண்ணி நான் தான் இது பண்ணுது.
ஓகே ஓகே. அப்போ பண்ணலாமா அப்படின்னாங்க. பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ கிரிகளே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போ நான் சதீஷ், அது டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் இருக்காங்களே அவங்க, அருண் டைரக்டர் 3 பேர் சேர்ந்து இது பண்ணி நான் சொன்னேன் இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்போது, ஏன்னா நான் சொன்னால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஓகே. பாடி பில்டரில், ஏன்னா அதெல்லாம் யங்ஸ்டர்ஸில். ம். ஸோ அதனால் நான் பண்ணேன். நான் சதீஷ் சார் அவர் சொன்னேன், சதீஷ் டான்ஸ் மாஸ்டரில் அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணி நாங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணி இது பண்ணுவோன்னே சங்கர் சார் பிடிச்சிச்சு. ஓகே. அப்போ கிரியை வந்து சென்டராக நிற்க வைங்க நாங்கள் யாரும் இது பண்ணாங்க. அப்போ வந்து நிறைய பேர் யங்ஸ்டர், நானும் சொன்னேன் நான் தேவையில்லைப்பா, ஏன்னா நான் வந்து ரிட்டையர்ட் இது பாடி பில்டர் ஒதுங்கி நிறைய நாள் ஆச்சு, ஆனால் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் போடுங்க அப்படின்னு. இல்லை கிரி டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ், ஓகே திஸ் நாட் அ பாடி பில்டிங், ஓகே சான்ஸை பயன்படுத்தி சொல்லி. ஆமா, இது யாருக்குமே கிடைக்காது இல்லையா? அர்னால்டு அவர் முன்னாடி வந்து நம்ம அது இல்லாமல் இந்த வயசில் வந்துட்டு அதுவும் அந்த பாடி ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணது கிடைக்காத ஒரு சான்ஸு. அதை எனக்கு கிடச்சிச்சு. அந்த நேரத்தில் ஏதாவது அர்னால்டு சார் உங்களுக்கு ஏதாவது பேசினாரா உங்ககிட்ட ஏதாவது? இல்லை இது மாதிரி வெரி வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தார். ஓகே. நான் சொன்னேன் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சார் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சிரிச்சுனே இது பண்ணாங்க. ஓகே. அதுதான் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் டைம் தான் கிடச்சிது. ஓகே. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பற்றி பேச போகிறோம், நிறைய ஹெல்த் விஷயம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இப்போ எல்லாருமே வந்து பாடி பில்டராக ஆகணும்னு இல்லைனாலும் கூட உடம்பு ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாகிடணும், இந்த 90 டேஸ் சேலஞ்சு 60 டேஸ் சேலஞ்சு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா? அதான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் இன்றைக்கி வந்து இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டு வந்து என்னென்னா எது ஃபாஸ்ட்டாக போனோம், எது இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வந்து பாடி வந்து இட்ஸ் நேச்சர், ஓகே இந்த கடவுளால் கொடுக்கப்படுது. நம்ம அம்மா அப்பா கொடுத்தாலும் அது ஏன்னா நம்ம நேச்சர் சாப்பிட எல்லாம் காய்கறிகள் அது நம்ம இந்த இடத்துல விளையிறது இது பண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம ஊருடைய ஃபுட்டை சாப்பிட்டா வளர்ந்த பாடி. கண்டிப்பாக. குருவி வந்து காக்காவாக முடியுமா கழுகாக முடியுமா அப்படின்னும் போது இந்த குருவி கழுகாகுமா? ஆமாம், ஆகாது. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக இது பண்ணும்போது ஐ மீன் மாற்றலாம் அப்படின்றாங்க. புரியுது. ஜெனட்டிக் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது. ஆனால் என்னென்னா மாற்றலாம், அதே ஆக்டிவாக இருக்குமா? அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்குமா? மாறாது. அப்படியே நோய் பிடிச்ச கோள் மாதிரி உறங்கிட்டு இருக்கோம். அது எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்கு வந்து சப்ளிமெண்டேஷன் போட்டுனே இருக்கணும், ப்ளஸ் மெடிசன் வந்து அதுக்கு அப்ளை பண்ணே இருக்கணும் ஃபுல்லாகவே. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஜெனட்டிக் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி வியாபார உலகத்தில் வந்து ஒரு வியாபாரி தூண்டுதலால் இன்றைக்கி வந்து என்னென்னா அது இல்லாமல் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸால் இன்றைக்கி என்ன பண்ணால் எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம். அப்போ அது வந்து இது எங்கேயோ ஒரு எடுத்தும்போது அது வந்து நம்ம வந்து சொல்லாமே தவிர எல்லாரையும் கம்பல் பண்ணி ஐயோ அது அவங்களுடைய சூஸிங். அது மற்றவங்களும் திணிக்கும் போது சம்டைம்ஸ் வந்து அது அவங்களுக்கு வந்து பேராபத்து முடியும். புரியுதுண்ணா. அதனால் வந்து பண்ணுங்க, அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் அது சேஃப் சைடாக பாருங்கள். ஆமாம், நான் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா பல்காக இருக்கவங்க 90 டேஸில் குறைக்க முடியும், அதேமாரி லீனாக இருக்கவங்க கொஞ்சம் பல்கிங் பண்ண முடியும். இது நான் ஒரு வயசில் பார்த்தீங்கன்னா நல்லது தான். ஆனால் இது கூட ஸ்டெராய்ட்ஸு, அந்த கிரேட்டின் அந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு நல்லது சார்? இல்லை, அதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து 60 டேஸ் இந்த இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லைக் லிட்டில் அமௌண்ட் தான் வந்து உங்களை குறைக்க முடியும். நீங்கள் வந்து நினச்சா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 கிலோ வந்து குறைக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் 4 கிலோ. இது ஹெல்த்தியான விஷயம், ஹெல்த்தியான வயசில். ஆமாம். அதுக்கு மேலே பியாண்ட் த லிமிட் போகும்போதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் லைக் நீங்கள் வந்து சைடு எஃபெக்ட் ஆகிறதுக்கு வழி நிறைய விஷயம் சொல்லலாம். இங்கே ஏன்னா மீடியாவில் வந்து கொஞ்சம் சின்ன இதுதான் சொல்ல முடியும், ஏன்னா பாமர மக்கள் புரிகிற மாதிரி தான் பண்ண முடியும். அதனால் வந்து ஒன்றில் ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன வேர்க்கிற வருது அப்படின்னா ரெடியூம் பண்ணுவோம் போயிடும். அதே அடுத்த நாள் இவ்வளோ பெருசாகுது, அதுக்கு அடுத்த நாள் இவ்வளோ பெருசாகிடுது. அப்போ எங்கே போவோம்? நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போவோம். ஏன்? பயமாக இருக்குது, திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ ஃபாஸ்ட்டாக. அதே தான் வந்து ஒருத்தர் வந்து ஒல்லியாக இருக்காரு, ஒரு 40 நாளில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோ ஆயிரம், பெருசாக ஊதினே போகிறாரு. அப்போ என்ன பண்ணிப்பீங்க அவரை? அதே போல் ஒரு 80 கிலோ ஆள் திடீர்னு வந்து ஒரு 40 கிலோ ஆயிடுறாரு ஒரு 60 நாளில், என்ன சொல்லுவீங்க? நோய் வந்துடுச்சு. அதாவது திஸ் இஸ் த ஃபேக்ட். என்னன்னா அப்நார்மல் ஹார்மோன் சேஞ்சஸ் என்ற ஒரு விஷயம். ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி ஹைப்பர் ஆகும், இல்லாட்டி லோ இதுவாகிடும். அப்போ என்ன ஆகுனா ஃபுல்லாக ஒருத்தர் குறைஞ்சி இதுவாகிடும் போது ஹார்மோன் ஏதோ இதுவாகுதுன்னு சொன்னோம். அந்த நீ சொல்றீங்களா ஸ்டெராய்டோ சப்ளிமெண்ட் ஏதோ சொல்றீங்களா, அது வந்து தூண்டுதலாக அது ஆகாது. அப்போ அப்நார்மல் ஹார்மோன் சேஞ்சஸ் பண்ணும்போது இது குறிப்பிட்ட சில காலத்தில் உங்களுக்கு நல்லதாக தெரியாமல், ஆனால் பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து
டேஞ்சரஸ் ஜோனில் போய் ஓகே. எனக்கு வந்து எனக்கே இதெல்லாம் தோணியிருக்கு. என்னன்னா நான் ரொம்ப நாளாக ஜிம் போவேன். ஆனால் வந்து பெருசாக சேஞ்சஸ் எதுவும் தெரியாது. ஓகே, நாம் சும்மா ஏதாவது பவுடர் எடுக்கலாமே, ஒரு லிட்டில் அமௌண்ட். இப்போ வீடியோ பார்க்குறவங்களும் எல்லாமே தெரியும். இது அதிகமாக எடுத்தால் தான் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், கிட்னியில் ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கலாமே அப்படின்னு எடுக்கிறது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. நீங்கள் சொல்கிறது தான். யார் எடுக்கணும், யார் எடுக்கக்கூடாது. இந்த ப்ரோட்டீன் நெக்ஸ்ட்னு ஒன்று வருது, பவுடர் வந்துருக்கு. அது யாருக்கு கொடுப்பாங்கன்னா, எல்டர்ஸ். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தாங்க பாட்டிங்க இருப்பாங்க, சாப்பிடவே முடியாது. டைஜஷன் இது இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். ஓகே. ஆஃப்டர் சம் ஏஜ். அப்போ இது வந்து கெடுதி தான். இருந்தாலும் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா அவங்க சர்வை பண்ணலாம். அவருக்கு சாவாமல் கொஞ்சம் நல்லது பண்ணலாமே, இருக்கிறவருமா நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கலாமே, அந்த இதுக்கோசம் வந்தது. அதே போல் மிலிட்ரியில் போவாங்க. அவங்க வந்து ஹை ஆக்டிவ்ல போகும்போது எதுவுமே கிடைக்காது. கண்டிப்பாக. அப்போ அவங்க பேக்கெட்டில் பார்த்தா இந்த மாதிரி பாருங்க, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் அது மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து கிடைக்காத டைமில் இருக்குதா சப்ளிமெண்ட். அதே போல் எம்ஆர்பின்னு வாங்க, தெரியுமா? எம்ஆர்பின்னா எம்ஆர்பின்னு எனக்கு தெரிஞ்ச எம்ஆர்பி வந்து ப்ரைஸ். ஓகே, மேக்ஸிமம் அப்படி இல்லை. மீல் ரீப்ளேஸ்மெண்ட் பவுடர். ஓகே, மீல் ரீப்ளேஸ்மெண்ட் பவுடர். மீல் ரீப்ளேஸ்மெண்ட் மீல்னா சாப்பாடுக்கு பதிலாக. ஆமாம். அப்போ ஃபியூச்சரில் அதான் பண்ண போறீங்க எல்லாம். ஓகே, ஒரு பாடி பில்டர் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். உன் பாடி வெயிட் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணி பிஎம்ஐ ஏற்ற மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ கிராம் ப்ரோட்டீன், இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட்டுக்கு ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வெயிட் எடுப்பார். கொஞ்ச நாள் அவர் கொஞ்சம் பாடி பெருஸ் ஆகிடும். அந்த வெயிட்டுக்கு அப்புறம் அந்த வெயிட்டான வெயிட்டுக்கு அவர் எடுப்பார். புரியுது. அப்போ அது சேஃபா இதுவா அவர் தான் பண்ண அப்படியே மேலே போயினே இருப்பார். ஆமாம். ஒன்று ஏற்றும் போது என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஏற்றணும்னு ஒரு என்ன ஆகும்னா, அப்போ இன்டர்னல் ஆர்கானில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே. அதை வந்து நீங்கள் எப்படியே எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாக்டர் ரெக்கமெண்டேஷனும் போய் பாருங்கள். நல்ல டாக்டராக பாருங்கள், அவர் அட்வைஸ் கொடுப்பாங்க. நியூட்ரிஷனில் போய் பாருங்கள், அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகே. அதனால் வந்து அது நான் பேசக்கூடாது, அந்த விஷயம் அவங்க பேசணும். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இதான் நான் சொல்லுவேன். ஓகேண்ணா. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஹெல்த்தியாக தான் வந்து பாடிலாம் பில்ட் பண்ணிருந்தீங்க உங்கள் காலகட்டத்தில் எல்லாமே. இப்போ எல்லாருமே இந்த இன்ஜெக்ஷன்லாம் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்ஜெக்ஷன் பண்ணி இறந்து போயிட்டார், கார்டியோ அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு. இப்போ வர்றது எல்லாமே பாடி பில்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி இன்ஜெக்ஷன், அந்த மாதிரி பவுடர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா நம்ம நாட்டுக்கு? இது யார் சொல்லணும், யார் கேட்கணும்னா, பாடி பில்டிங் அசோசியேஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணணும், இப்படியா இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை எடுத்துன்னு வரணும். புரியுது. அது அவங்களுடைய வேலை. பட் ஆனால் அதெல்லாம் வரைமுறை தாண்டி போச்சு. என்னன்னா, பாடி பில்டர்ஸ் வந்து நாங்கள் பண்ண டைம் அப்போல்லாம் வந்து எங்களுக்கு வந்து காசெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவ்வளோலாம் கிடைக்காது. ஓகே. நாங்கள் சம்பாதிக்கிறது 200 ரூபாய் அப்படி மாதம் சம்பளம் தான் கிடைக்கும். அந்த டைமில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்பயும் வந்து நேஷ்னல் பாடி பில்டிங் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சமாக. அது எதுக்குன்னா, அந்த லாஸ்ட் டைமில் போனால் அப்சார்ப்ஷன் கம்மியாயிடும். அப்போ வந்து இந்த கோச்சிங்கில் இது பண்ணி டாக்டர் போயிட்டு கேட்டு இது பண்ணுவாங்க. ஒரு 15 நாள் இல்லை, அதுவும் பாடி பில்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, சாதாரண மக்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் யூஸ் பண்ணுவாங்க. அப்பயும் அட்வைஸ் பண்ணுறது வந்து என்னன்னா, இது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஐஎஸ் பண்ணுவாங்க. ஓகே. அவங்க வச்சு இது பண்ணுவாங்க. புரியுது. அது கூட அந்த ஸ்டேஜ் வரும்போது நேஷனல் பண்ணும்போது இது பண்ணுவாங்க. ஓகே. மற்றபடி சின்னதெல்லாம் எல்லாம் நேச்சுரல் தான். எப்படி என்ன சாப்பிடுவோம், முட்டை மீன் அது மாதிரி தான் சாப்பிடுவோம். புரியுது. அது கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி கால்குலேஷன் பண்ணிலாம் சாப்பிட மாட்டோம். அதான் இப்போலாம் கால்குலேட்டர் ஒரு மாதிரி. இப்போ நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற டைம் வந்து அப்போ 4.5 hours பண்ணுவோம், அன்டில் 6 hours வரலும் பண்ணுவோம். ஓகே. ஸ்ப்ளிட் பண்ணிப்போம், மார்னிங் 4 hours ஈவினிங் 2 hours. புரியுது. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஒரு இது செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நம்ம பண்ணுவோம். புரியுது. எங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு படிப்பு கிடையாது. புரியுது. அப்படி வந்ததில் வந்து நாங்கள் ஸ்டில் விஆர் ஆனால் சேஃப்ஸு தான், ஒன்றுமே கிடையாது, ஜாலியாக இருக்கும். ஜாயின் பண்ணல ஸ்டில் ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ இருக்க சூழ்நிலை வந்து இப்போ இருக்க பாடி பில்டவங்க வந்து அந்த மாதிரி இல்லை, பாவம். ஏன்னா அறியாமை ஒன்று, அதை வந்து கைட் பண்ணுறது யாருமே கிடையாது. அசோசியேஷனும் வந்து அதை வந்து ஒரு இதுவும் ஒரு வரைமுறைப்படுத்தலை. புரியுது. இதை கவர்மெண்ட்டும் கவனிக்கணும். இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவங்களை வந்து மசில் பில்ட் பண்ணணும். இப்போ ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஒர்க் அவுட் இது பண்ணால் இந்த ஜிம்மில் வருவாங்க. ஓகே. நான் இந்த ஃபுட்பால், கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் நம்ம இந்தியன்ஸ் யாருமே ஏன் ஒலிம்பிக் லெவலில் போக முடியலண்ணா? இல்லை, ரெண்டாவது மெயின் வந்து பொருளாதாரம் மெயின். ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் இப்போது சாதாரண எங்களுக்கே வச்சுங்களேன். இப்போ நீ சொல்லி ஏன் ஷைன் ஆகலன்னு, இப்போ நாங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் பண்ணும்போது நாங்கள் சம்பாதிக்கணும், எங்கள் வீடை பார்க்கணும், என் பையனை பார்க்கணும், எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும், எங்கள் அக்கா அவங்களை பார்க்கணும். அதுக்கப்புறம் மீறி வந்து அது மீறி போனால் தான் எங்களுக்கு அந்த மீகர் அமௌண்ட் தான் கிடைக்கும். ஓகே. அதை வச்சு நாங்கள் ஸ்போர்ட்ஸை வந்து அப்படியே மேலே வரணும் இருக்கோம். வர நினைக்கும் போது ஒரு அளவு மேலே தான் வரும், அதுக்கு மேலே வர முடியாது. இன்றைக்கி இருக்க பாடி பில்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெகக்னைஸ்டு பாடி பில்டர், அன்ரெகக்னைஸ்டு பாடி பில்டர்னு இருக்காங்க. ஓகே. ரெகக்னைஸ்டு பாடி பில்டர்னா யாராவது ஒருத்தர் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா
அங்கே அதுக்கப்புறம் வந்து அவங்க அதில் இது பண்ண போயிடுவாங்க. பட் நாங்களாம் எப்படி புரியுது. ஒரு 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 நிலைக்கு மேலே போக முடியாது. இப்போ நான்லாம் வந்து பியாண்ட் த லிமிட்டில் போனேன். ஒரு 117 கிலோ வரலாம் போயிருந்தேன். ஓகே ஓகே. வெயிட் ஹெவி வெயிட்டில். இப்போ நான் அது இல்லாமல் வந்துட்டு ஒரு எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து 117 பெரிய விஷயம். அப்படி கண்டிப்பாக எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. அப்போ எங்கள் கமிஷன் ஆஃபீஸ் போனால் நான் ஃப்ரீயாக போகலாம் அப்படி ஜாலியாக இருக்கும். ஆனால் என்னன்னா இது ஹெல்த்தியான விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது அது கெட்டது தான். கண்டிப்பாக. அதனால தான் நான் வந்து எல்லாரையும் இது பண்ணுறது, நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த ஸ்டேஜ் என்னான்னு சொல்லி எல்லாருக்கும் நான் பட்டதே வந்து எல்லாருமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ரிசர்ச் பண்ணும்போது தான் என்னென்ன விஷயம் இருக்குது, இது மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சுனே வரும். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து சாவது அந்த மாதிரிலாம் இருக்குது பண்ணுறதுனா அது நம்ம வந்து அசோசியேஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக எடுத்துன்னு வரணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடணும், அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் இருக்கலாம் ஓரளவுக்கு இதுவாக பண்ணுங்கள். அது மேலே போச்சுன்னா நம்ம சமுதாயமே போயிடும். சமுதாயம் போயிடுச்சுன்னா வேலையே கிடைக்கா. இப்போ வந்து நம்ம பிஸ்னஸாக போயிடும், ஸ்பாயில் ஆகிடும். ஹேண்ட் கார்விங் ஜென்யூன் லெதர் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ். உங்க ஸ்பேஸுக்கு சிக்னேச்சர் சோஃபா வேணுமா? லாவிஷ் ஃபர்னிச்சர் தான் ரைட் சாய்ஸ்.